ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கெலாம் சூட் ஆகிற மாதிரி ஒரு குருமா வைக்க போகிறோம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை வச்சு இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்க போகிறோம். ஜீரகம் வெடித்ததும் கூடவே பட்டை லவங்கம் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கூடவே நான் ஒரு பெரிய வெங்காயத்தில் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிற அளவு வதக்கி விட்டுக்க போகிறோம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். தேங்காய் பேஸ்ட் மாதிரி. அதுக்கு தேங்காய், 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கூடவே 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்து குறப்பாக அரைச்சிக்கணும். கூடவே ஒரு தக்காளி பழம் ஆட் பண்ணி நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனது இது கூட தோலை சீவின 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். நான் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா சேர்த்துறனால காரத்துக்கு தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கூடவே சிக்கன் மசாலா, கறி மசாலா, கரம் மசாலா எல்லாமே 1/2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மசாலா பச்சை வாசம் நல்லா போகணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறோம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி நம்ம வெயிட் போட்டு 3 விசில் போட போகிறோம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் திறந்து பார்த்தா குருமா சூப்பராக ரெடியாக இருக்குது. கடைசியாக மல்லி இலை தூவி சர்வ் பண்ண போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே அல்டிமேட்டான காம்போவாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.